ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். நம்முடைய இந்த 11வது கருத்தரங்கின் நிறைவு பேச்சாளராக இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நவசக்தி ஜோதிட குழுவின் நிறுவனர் அவர்கள் பேசியிருக்கிறார். புஷ்கரம் பற்றிய ஒரு ஆய்வு அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறார். இந்த ஜோதிடத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் வந்து புஷ்கரம். எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய மனைவிக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை அவங்க ஜாதகம் பார்க்கும்போது, நான் நிறைய ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கும்போதெல்லாம் என் கூட தான் உட்காந்துருப்பாங்க. அடிக்கடி நிறைய பேருக்கு உங்களுக்கு 2 கிரகம் புஷ்கரத்தில் இருக்குது, 3 கிரகம் புஷ்கரத்தில் இருக்குது, இனிமேல் உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கும், பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க, நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு தடவை அவங்க ஆசையாக கேட்டாங்க, எனக்கு எத்தனை கிரகம் புஷ்கரத்துலேருந்து பார்த்து சொல்லுங்கன்னு. அவங்க ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 4 கிரகம் புஷ்கரத்தில் இருக்குது, லக்ன புள்ளியும் புஷ்கரத்தில் இருக்குது. அப்போ அந்த புஷ்கரங்கிற டாப்பிக்கை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது என்ன மாதிரி பலன் கொடுக்குன்ட்டு. அப்போ இருந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த புஷ்கரம் மட்டும் பார்க்குறது எப்படின்னு அந்த ஜாதகத்தில் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு தலைப்பு, டவுனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறது இந்த புஷ்கரம். என்னோடய வாழ்க்கையை அது ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு ராகு ஒரே ஒரு கிரகம் தான் புஷ்கரம். அந்த ராகு புத்தி கடந்த 3 வருஷமாக இருந்தது. அந்த 3 வருஷத்தில் என்னோடய வளர்ச்சி எப்படி இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த புஷ்கரங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான தலைப்பில் நம்முடைய வேலுசிவை அவர்கள் பேசியிருக்கிறார். ஐயா அவர்களை புஷ்கர நவாம்சம் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு புஷ்கரம், அதை பற்றிய ஒரு ஆய்வு. முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். ஏன்னா இது சந்தியா வேலை. அப்போ இந்த சந்தியா வேலையில் வணங்குதல் என்பது மிகவும் ஒரு ஊசிதமான ஒரு விஷயம். ரெண்டாவது, சந்தியா காலங்களில் 2 வேளையிலும் காயத்ரி ஜபம் செய்வது மிகவும் சிறப்பு. அத்தகைய தன்மையில் இந்த புஷ்கரத்துக்கும் காயத்ரி மந்திரத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதை அடுத்தடுத்து வரும் நிகழ்வுகளை பார்ப்போம். இப்போ இந்த கருத்தரங்கிற்கு வந்து காலை முதல் எனது பேச்சு இறுதி வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும், இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளர் மதிப்புக்குரிய முத்துப்பாண்டி அவர்களுக்கும், அவருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அபிராமி கதிர்வேல் அவர்களுக்கும், எனது தாய் சங்கத்தின் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும், அந்த எனது சங்கத்தின் தாய் சங்கத்தின் உறவுகள் அனைவருக்கும் எனது நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இன்று இந்த புஷ்கரம் அப்படிங்கிற தன்மை எப்படிப்பட்டது, அது எப்படியெல்லாம் முன்காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் விரிவாக காண்போம். ஜோதிடத்தில் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜோதிடத்தில் புஷ்கர நவாம்சத்தில் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் அந்த புஷ்கரம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கும் புதனுக்கு இல்லை, குருவுக்கு கொடுத்துருக்காங்க, சுக்கரனுக்கு கொடுத்துருக்காங்க, சனிக்கு கொடுத்துருக்காங்க, ராகு கொடுத்துருக்காங்க, கேதுவுக்கு கொடுக்கல. இதில் நன்மையான கிரகங்களுக்கும் சுபகிரகங்களுக்கும் அந்த புஷ்கர பாதத்தை கொடுத்துருக்காங்க. தீமையான கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி ராகுவுக்கு கூட அந்த புஷ்கர பாதம் கொடுக்கப்பட்டிருக்கு.
சரி, நான் ஜோதிடராக இந்த சாப்டருக்குள்ளே நான் போகல. இந்த புஷ்கரம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜோதிடர் புஷ்கரத்தை மட்டி பலனை சொல்லலாம். ஆனால் ஒரு ஜோதிடர் ஆசானாக இருக்கக்கூடியவர் புஷ்கரம்லாம் எப்படி பன்னெடுங்காலமாக நம்மளுடைய வாழ்வில் எவ்வாறு எந்த அங்கத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, இதிகாசங்களில், புராணங்களில், ஸ்தல வரலாறுகளில் எப்படி பயன்பட்டு கொண்டு இருந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த புஷ்கரம் அப்படிங்கிற பேர் எங்கே தோன்றியது அப்படின்னு முதல்ல ஒரு வரலாற்றை நம்ம பார்ப்போம். முதல்ல புராண வரலாறில் இந்த புஷ்கரம் அப்படிங்கிற பேர் வந்ததை நம்ம பார்ப்போம். துன்னிலம் அப்படிங்கிற ஒரு முனிவர் ஈஸ்வரனை நோக்கி 12 காலமாக தவம் இருக்கிறார். அப்படி தவம் இருந்து அவருடைய தவத்தை மெச்சி பரம்பொருளான ஈஸ்வரன் அவரிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த துன்னிலன் என்ற மாமுனி, அனுதினமும் உங்கள் வாழ்நாள் நீங்கள் இருக்கும் வரைக்கும் உங்களோடு இருக்கும் ஒரு பாக்கியத்தை எனக்கு அருள வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அதுக்கு ஈஸ்வரன் தன்னுடைய பஞ்சபூத தத்துவங்களில் ஒன்றான நீர் தத்துவமாக என்னாலும் நீங்கள் இருப்பீர்களாக என்று அவர் குறிப்பிட்டு அதற்கு அவருக்கு புஷ்கரம் என்று பெயரையும் வைத்து விடுகிறார். ஆக ஈசன் தன்னுடைய நீர்ப்பகுதியை எங்கே வைத்திருக்கிறார்? தலைமுடியில் கங்கையை சுமந்திருக்கிறார் இல்லையா? அவர் தலையில் கங்கையை வச்சிருக்கார். அப்போ 50 தத்துவங்களில் நீர் தத்துவமான ஒன்றை யாருக்கு கொடுக்கிறார்? துன்னிலன் என்ற மன்னருக்கு புஷ்கரம் என்ற பெயரை கொடுக்கிறார். சரி, அதற்கு பின்பு இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்ற நோக்கில் ஈசன் பிரம்மனிடத்திலே கேட்டுக்கொண்டதின் பேரிலே இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு பிரம்மன் என்ன கேட்கிறார் என்றால், ஈசனிடத்தில் இந்த புஷ்கரத்தை எனக்கு துணைக்கரமாக கொடுக்க வேண்டும், அப்படி கொடுத்தால் நான் இந்த படைப்பு தொழிலை நான் மேற்கொள்ள எனக்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்று ஈசனிடத்திலே பிரம்மன் கேட்டு அந்த புஷ்கரனை வாங்கி கொள்கிறார். இப்போ ஈசனிடத்தில் இருந்த புஷ்கரம் பிரம்மனிடத்தில் சேர்க்கப்பட்டது. இப்படி பிரம்மன் படைப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கும் காலத்தில் நவகரங்களில் ஒன்றான குரு பகவான் உலக மக்களின் நன்மைகளையும் தோஷங்களை போக்கி நல்வழிப்படுத்துவதற்காக பிரம்மனிடத்தில் சென்று அந்த புஷ்கரனை கேட்கிறார். பிரம்மன் என்ன சொல்கிறார் என்றால், இந்த புஷ்கரனான நீ பூலோகத்தில் சென்று மனித வர்க்கத்திற்கு இன்னல்களை போக்கி துன்பங்களை போக்கி நல்வாழ்வு அளிக்கும் வகையில் நீ பயன்பட வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு அவர் புஷ்கரன் மறுப்பு தெரிவிக்கிறார். அவ்வாறெல்லாம் என்னால் போக முடியாது என்று மறுத்து விடுகிறார். இது சற்று பிரம்மனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதற்கு பின்பு குருவுக்கும் இந்த செயல் மிகவும் கஷ்டமாக இருக்கு. சரி, இப்போ இந்த கஷ்டத்தை போக்கி ஒரு சமாதான முடிவை எட்ட வேண்டும் என்று கருத்தில் கொண்டு மீண்டும் ஒரு கருத்தை நான் தெரிவிக்கிறேன், அதற்கு நீ உடன்பட வேண்டும் என்று பிரம்மன் இவரிடம் சொல்கிறார். யார்? புஷ்கரத்திடம் சொல்லும் பொழுது சரி ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது குரு பகவான் ஒரு ராசியில் விட்டு மறு ராசியில் சஞ்சரிக்கும் 12 நாட்கள் ஒரு நதியை தேர்ந்தெடுத்து அந்த நதியில் நீ ஸ்தவம் வாசம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அப்போ ஒவ்வொரு வருடமும் அந்த குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரும்போது முதல் 12 நாட்கள் புஷ்கர விழாவாக கொண்டாடப்படுகிறது.
அப்படி 12 ராசிகளுக்கும் 12 நதிகளை பெயர்களை கொடுத்து அதில் ஒவ்வொரு ராசியிலும் வரும்போது ஒரு நதி புஷ்கர நவாம்ச புஷ்கர விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று பார்ப்போமானால், மக்களினுடைய பாவங்களை கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த புஷ்கர விழா கொண்டாடப்படுகிறது. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 நதிகளை கொடுத்துள்ளார்கள். மேச ராசிக்கு கங்கை நதியும், ரிஷப ராசிக்கு நர்மதை நதியும், மிதுன ராசிக்கு சரஸ்வதி நதியும், கடக ராசிக்கு யமுனா நதியும், சிம்ம ராசிக்கு கோதாவரி நதியும், கன்னி ராசிக்கு கிருஷ்ணா நதியும், துலாம் ராசிக்கு காவேரி நதியும், விருச்சக ராசிக்கு தாமிரபரணியும், தனுசு ராசிக்கு பிரம்மபுத்திரா நதியும், மகரம் ராசிக்கு துங்கபத்ரா நதியும், கும்பம் ராசிக்கு சிந்து நதியும், மீன ராசிக்கு பிரணயத்தா நதியும் என்று 12 நதிகளை பெயரை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு ராசியிலும் இந்த குரு பகவான் சஞ்சரிக்கும் முதல் 12 நாட்கள் புஷ்கர புஷ்கர விழாவாக எடுக்கப்பட்டுள்ளது. போன ஆண்டு 2023 கங்கையில் புஷ்கர விழா கொண்டாடப்பட்டது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புஷ்கர விழா எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டு அது நர்மதா நதியில் நடக்கும். இப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து வரும். இது 144 ஆண்டுக்கு மீண்டும் வரும்போது அது மகா புஷ்கர விழாவாக கொண்டாடப்படுகிறது. அப்போ குருவினுடைய நல்ல எண்ணத்தால் இந்த புஷ்கர விழா முதல்ல நமக்கு கிடைச்சிருக்கு. சரி சார், இப்போ இது இதிகாசத்தில் பார்த்தாச்சு. இது ஸ்தல வரலாறில் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர்லேருந்து 150 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அஜ்மீர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கு பக்கத்தில் புஷ்கரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அப்போ அந்த புஷ்கரம் அப்படின்னா அங்கே யாருடைய கோயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவனுடைய கோயில் அங்கே இருக்குது. சரி, இந்த பிரம்மாவனுடைய கோயில் முகலாயர் காலத்தில் அவுரங்கசீப் அரசாண்ட காலத்தில் மிகவும் சீதளம் அடைந்து அதற்கு பின்பு தான் அது புது பொலிவை பெற்றது. சரி, இந்த புஷ்கரம் ஊரில் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்மனுடைய கோயிலில் தான் காயத்ரி மந்திரம், யார் காயத்ரி மந்திரத்தை உருவாக்கியவர் யார்? விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரத்தை அங்கே தான் இயற்றினார். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கௌதம முனிவனுடைய மனைவி அவளுக்கு சாப விமோசனம் கிடைத்ததும் அங்கே தான். கௌதம முனிவர் தன்னுடைய மனைவி ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டு சாபம் பெற்றார். அதற்கு பின்பு ராமாயணத்தின் வரக்கூடிய ராமன் என்ற கதாபாத்திரம் அவருடைய காலினுடைய தூசு படும் பொழுது அவள் அந்த சாபத்தை நிவர்த்தி செய்து புண்ணியத்தை அடைகிறாள். இப்படி 2 விஷயங்களுக்கு அந்த புஷ்கரன் பயன்படுது. குளம் அது தாமரை வடிவத்தை ஒத்த குளமாக இந்த புஷ்கரம் உள்ளது. அப்போ அங்கே நீராடி அந்த பிரம்மனை வழிபட்டால் நம்மளுடைய வாழ்வினுடைய தோஷங்கள் நீங்கும், வாழ்வில் வளம் பெறலாம். சரி, இது சங்கீதத்தில் எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் இருக்குது. கர்நாடகா சங்கீதத்தில் புஷ்கர லோச்சனா அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடல் சுருட்டி ராகத்தில் வரும். அந்த பாடல் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுராவை ஆண்ட கிருஷ்ணன்
இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய தோழனான குஷேலன் வந்து அவரிடம் வந்து நலம் விசாரித்து தன்னுடைய வறுமையை நீக்கி கொண்டு தன்னுடைய வாழ்நாளில் நல்ல செல்வ செழிப்பை பெறும் அளவிற்கு நல்ல பாக்கியான ஒரு அமைப்பை பெற்று செல்வது அந்த பாடல். அப்படி தான் அந்த புஷ்கர லோச்சனா அப்படிங்கிற பாடல் இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக பார்க்குறோம். புஷ்கரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாவங்களை போக்கி நமக்கு ஒரு புண்ணியத்தை தந்து வாழ்வில் ஒரு படி உயர்த்தக்கூடிய நிலையை கண்டிப்பாக இந்த புஷ்கரம் தருது. அப்போ இந்த 12 ராசிகளில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு குரு வரும்போது அது எந்த நதியில் நடக்குதோ அந்த நதியில் போய் நீராடினால், அந்த 12 நாட்களில் வந்து நீராடினால் அந்த பாவங்கள் அவங்களுக்கு போக்கி அவனுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைப்பாட்டை அடைய இந்த புஷ்கர நாள் உதவுகிறது என்பது மிகையாகாது. மேலும் சரி சார், இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, பார்க்க முடியாது, நேரம் இல்லை, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லுங்கள். இப்படி தானே, இங்கேருந்து இப்போ நர்மதா நதிக்கரைக்கு இப்போ போக முடியுமா? முடிஞ்சு போச்சு மாதம். குரு வந்து 12 நாளில் போகணும். அங்கே நர்மதா இல்லை புஷ்கரம் கொண்டாடி இருப்பாங்க, முடியாது. அடுத்த 12 வருஷம் கழிச்சா தான் நம்மளுக்கு திருப்பி வரப்போகுது. நம்ம மறுபடியும் அந்த நதியில் நீராட முடியுமா? முடியாது. சரி, காலபுருஷனுக்கு முதல் வீடு மேசம். அந்த மேசத்தில் சனி பகவான் நீசம். அந்த காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் குரு நீசம். இந்த 2 விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் ஏன் தடங்கலாகுது, ஏன் உயரலை, எப்படி உயர்த்திக்கணுங்கிற மனித நேயம், மனித ஆற்றல் உங்களிடையே கிடைக்கும். காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி வீட்டில், காலபுருஷனுக்கு 9, 12 கூடயும் நீசம். இப்போ இந்த குருவும் சனியும் ஒன்றுக்கொன்று நன்மையை செய்யக்கூடியது. ஆனால் மகரத்தில் இருக்கும்போது மட்டும் குரு தன்னுடைய பலத்தை இழக்கிறார். சனி மேசத்தில் இருக்கும்போது தன்னுடைய பலனை இழக்கிறார். இந்த குருவும் சனியும் பொருளாதாரத்திலும் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய கிரகம். இப்போ சனியினுடைய காரத்தவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுதல் பெருக்குதல் தான் சனியினுடைய காரம். பொருள் ஆற்றலை உயர்த்தக்கூடியது சனியும் உயிர் ஆற்றலை பெருக்கக்கூடியது குருவுமாக ஜோதிட தத்துவத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்போ கங்கைங்கிறது என்ன அப்படின்னா புனிதமான ஒரு நீர், ஆற்றல் மிக்க நீர். அது வந்து மேலே மேகங்கள் சூழ்ந்து நீரை பொழிந்து ஆறாக ஓடவில்லை. அது ஒரு இயற்கையினுடைய தன்மையில் அது பனிக்கட்டி ஆகி அந்த பனிக்கட்டி தான் நீராக உருகி ஆற்றுல ஓடுது. இப்போ மழை நீருக்கு ஒரு ஆற்றல் இருக்கும், இயற்கையாக பனி உருவாகி அந்த பனி உருகி ஆற்றல் ஓடும்போது அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. அப்போ இந்த 2 நீரையும் நீங்கள் வந்து செக்கப் பண்ணி பார்க்கலாம். எதில் நீங்கள் செக்கப் பண்ணி பார்ப்பீங்க? pH வேல்யூவை மீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணீர், அதாவது மழை தண்ணிக்கு வந்து கிட்டத்தட்ட 8 தாண்டவே தாண்டாது pH வேல்யூ. ஆனால் கங்கை நதியில் நீங்கள் கொண்டு போய் டிடிஎஸ் மீட்டர் வச்சு செக் பண்ணிங்கன்னா அல்லது pH வேல்யூ நீங்கள் வச்சு செக் பண்ணிங்கன்னா 12, 13 தொடும். அப்போ அந்த நீரினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால தான் அங்கே போய் நம்ம குளிக்கும்போது நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியம் பெற்று நல்ல நிலைக்கு நம்ம வருகிறோம். ஆற்றுல குளிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அங்கே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார் கடகராசி. அதுவே குரு பகவான் சேர்த்து தண்ணி ஆகி போச்சுன்னா மகர ராசி அங்கே நீசமாக இருக்கிறார். அப்போ குளத்தில் இருக்கிற நீருக்கு ஏன் வந்து சந்திரன் அங்கே நீசமாக இருக்கிறான்னா அது குட்டை தண்ணி. அது ஓடுகிற தண்ணிக்கு தான் ஆற்றல் அதிகம். குட்டை தண்ணியில் அதனுடைய பலன் அதிகமாக இருக்காது, அதனால் அங்கே நீசமாக இருக்கிறார். சரி, ஏன் அவர் வந்து ரிஷபராசியில் உச்சமாக இருக்கிறாருன்னா அங்கே தண்ணியை ஊற்றும்போது அங்கே உயிர்கள் உண்டாகுது. உயிர்கள் உண்டாகும்போது அங்கே அது ஆற்றல் பெறுகிறது. அதனால தான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சம். ஒரு இடத்துல ஒரு பொருள் அப்படியே நீங்கன்னா
எந்தவித பலனும் தரவில்லை என்றால் அது நீசத்தன்மை தான். ஆனால் அதே பொருள் இன்னொரு இடத்துல ஒரு உயிரை உருவாக்குறது என்றால் அது வளர்ச்சி, அது உச்சம் என்று பெயர். இப்படி அந்த குருவும் சந்திரனும் தான் இப்படி மாறி மாறி சனியோட தொடர்பு இருக்கும்போது நம்மளுடைய பலனை குறைக்கிறது. அத்தகைய தன்மையில் ஒரு ராசியில் ஒரு ராசி கட்டத்தில் புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகம் அப்படி வந்து இருந்ததுன்னா அவர் குசேல மாதிரி. குசேலன் வந்து எப்படியாச்சும் போய் நம்மளுடைய நண்பன் உயர்ந்த நிலையில் இருக்கான், நாட்டினுடைய மன்னனாக இருக்கான், அவங்ககிட்ட போய் நம்மளுடைய நிலைமையை சொல்லி எதையாச்சும் நம்ம குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறாரு. போகும்போது அவர் பலநிலை மனநிலையில் தான் போகிறார், ஒரு சுயமான சிந்தனையில் போகவே இல்லை. அப்படி போய் அவர் கடவுளை பார்க்கணும், அதாவது தன்னுடைய நண்பனை பார்க்கணும் போது கூட அவர் தகவல் சொல்லி பகவான் வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில் இவர் திரும்பி வந்துடுறாரு. குசேலன் வந்து திரும்பி வந்துடுறார். நீ பார்க்க போகிறதில்ல, இந்த அவமானத்தோடு நம்ம போய் எப்படி பார்க்குறது அப்படின்னு திருப்பி வந்துடுறார். ஆனால் பகவான் ஓடி வர்றார், எங்கே என் நண்பன், எங்கே என் நண்பன் அப்படின்னு ஓடி வர்றாரு. ஓடி வந்து கட்டி அணைத்து ஆற தழுவி, ஏன் என்னை வந்து நீ பார்க்கக்கூடாதா அப்படின்லாம் கேள்வி கேட்டு ரொம்ப இது பண்ணி மறுபடியும் கூட்டுக்கிட்டு போய் அவருக்கான ஒரு நகரத்தையே உருவாக்கி தருகிறார். அந்த நகரம் விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட நகரமாக உருவாக்கி அவ்வளோ ஒரு சீரும் சிறப்புமாக அவர் தன்னுடைய நண்பனுக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு கிரகம் எப்படி புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் அவருடைய வாழ்க்கை உயரும் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். சரி, இல்லை சார், நான் அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் ஆத்மகாரகன் சூரியன், உடல்காரகன் சந்திரன், குரு, சனி, இந்த நால்வரில் மூவர் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் நீங்கள் உங்கள் அருகில் நல்ல நீர்நிலை ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றில் குளித்து வந்தீர்களானால் உங்களது பாவங்கள் கழுகி புண்ணியங்கள் பெருக வாய்ப்புண்டு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, குருவும் சனியும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தான் வந்து பொருளாதாரத்தையும் உயிராற்றலையும் பெருக்கக்கூடியவங்க. ரெண்டாவது ஆத்மகாரகன் சூரியனும் சந்திரன் உடல்காரகனும் அவங்களும் நல்லா இருந்தால் தான் அந்த கிரகங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நேற்று அதாவது 14, 15, 16 போன்ற இந்த ஆடி மாதத்தில் வந்த 14, 15, 16 போன்ற நாட்கள் இந்த கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தது. இந்த மாதிரி நாட்களில் நம்மளால் முடிந்த அளவு ஒரு வெண்கல பாத்திரத்தில் சூரிய வெளிச்சம் படுமாறு ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணியை வெளியில் வச்சு அதனுடைய ஆற்றலை நாம் உள்வாங்கி அறிந்து வந்தால் அது நமக்கு மிகவும் ஒரு புண்ணிய பலனை தரும். நம்மளுடைய ஆற்றல் மேலோங்கி வளரும். அதே போல் நமக்கு திசையை நடத்தக்கூடிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும், புத்தியை நடத்தக்கூடிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும், சுபகிரகமாக இருந்தாலும் கூட புஷ்கர பாதத்தில் கோச்சாரத்தில் செல்லும் காலம் உங்களுடைய கோரிக்கைகளை எழுதி நீங்கள் ஒரு அகல் விட்டு வைத்து வழிபட்டால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டுவதற்கு மிகவும் புண்ணியகரமாக இருக்கு. முதல்ல உணரணும், முதல்ல பஞ்சாங்கம் பார்க்கணும் முதல்ல நமக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கும்போது எந்தெந்த கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் போகுதுன்னு பாருங்கள். அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா நேராக ஆற்றுக்கு போங்க, அந்த நேரம் குளிங்க, ஒரு தரிசனம் ஆத்தங்கருவரத்தில் இருக்கிற தெய்வங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாளில் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் குறையும். அதே போல் மாத கிரகங்களில் மாதத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய சூரிய பகவான் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும் காலம் உங்கள் தந்தையை நீங்கள் வழிபாடு செய்து தாயும் வழிபாடு செய்தானால் உங்களது பாக்கியங்கள் பெருகும். தாய் தந்தை ஆசையம் ரொம்ப முக்கியம். குருக்கிட்ட இப்போ யாரும் ஆசீர்வாதம் வாங்கிறதில்ல, யாரையுமே படித்து வந்ததோடு சரி, குரு யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் புஷ்கர நவாம்சம் வரும் நாள் சூரியனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும்
உங்களது திசை புத்தியை நடத்தக்கூடிய கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் செல்லும் காலம் உங்கள் தாய் தந்தையரை நீங்கள் வணங்கினால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஏற்றத்தை பெறும். அடுத்தது ஒரு பொதுவான சப்ஜெக்ட். இந்த 786 அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம்ல, இந்த 786க்கு பல்வேறு விளக்கங்கள் பல்வேறு நிலைப்பாட்டை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயத்தை உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 786 எங்கே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழத்திலிருந்து தான் உருவாக்கப்பட்டது. மாதுளம்பழத்தினுடைய முத்துக்கள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், 786 முத்துக்கள் அதில் இருக்கு. அந்த மாதுளையை ஒரு பகுதி வெட்டி பார்த்தீங்கன்னா மறுபகுதி பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய அந்த மார்பு உறுப்பு மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்குது. அப்போ பெண்களுடைய மார்பு உள்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்த முத்துக்கள் மாறி அந்த பால் சுரக்கும் பகுதிகள் அப்படியே உங்களுக்கு அது தோற்றத்தை தரும். இந்த 786 முதல்ல யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம், அடுத்தது கிறிஸ்டின், அடுத்தது பிராமணர்கள். இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தவங்க தான். ஜெருசலம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கும் அந்த இடம் யூதர்களுக்கா முஸ்லீம்களுக்கா அப்படின்னு இன்னமும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிறது அதுக்காக தான் நடந்துட்டு. அப்போ இது யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள்கிட்ட இருந்தது தான் இந்த 786. அவங்க 786 கோட்பாடுகளை வைத்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். அதுதான் அவங்க சிம்பிளாக அந்த மாதுளம்பழத்தை வைத்துள்ளார்கள். அதுதான் அதிலிருந்து வந்த அந்த யூதர்களிடமிருந்து வந்த இவர்கள் அந்த எழுத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்போ எழுத்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. உண்மையாலும் ஒரு 48 நாளைக்கு ஒரு மாதுளம்பழத்தை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்காமல் முழுசாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் உங்களுடைய மனமும் தெளிவாக இருக்கும். நீங்கள் அப்போ 48 நாள் சாப்பிட்டு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா எந்த சூழ்நிலையிலிருந்தும் பின்வாங்காத ஒரு யுத்தியை கையாளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தரும். உலகத்தில் இலுமினாட்டிஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இலுமினாட்டிஸ்னா யாருன்னா அவங்க தான். அவங்க வச்சது தான் இந்த உலகத்தில் சட்டம். இங்கே சொல்கிறோம் என்னென்னமா சொல்கிறோம், பட் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அப்போ அவங்க வச்சுருக்கிற 786 தான் இவங்க வச்சுருக்காங்க. அந்த கோட்பாடுகள் எதன் அடிப்படையில்னா மாதுளம்பழத்தினுடைய கோட்பாடு தான். அதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 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 செயலுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 48 நாள் மாதுளம்பழத்தை சாப்பிட்டு அதை நீங்கள் செயல்படுத்த துவங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரும். ஏன் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள அணுக்களை உயர்த்துவதோடு ரத்தத்தை பியூரிஃபைடாக பண்ணுறது தான் அந்த மாதுளுடைய நோக்கம். அப்போ ஒரு ரத்தம் நல்ல வேல்யூபிளாக இருக்கணும். இப்போ நம்ம எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், எத்தனையோ செக்கப் பண்ணுறோம். நம்ம ரத்தத்தினுடைய pH வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியுமா? ஏன் கேட்குறதில்ல, நமக்கு தெரியாது. pH வேல்யூ அப்படிங்கிறதுனா ஹைட்ரஜனுடைய வேல்யூன்னு அர்த்தம். நம்ம ஆக்சிஜன் தான் படிச்சுட்ருக்கோம். ஆக்சிஜனை காட்டிலும் ஹைட்ரஜனுக்கு தான் பவர் அதிகம். வானமண்டலத்தில் சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையில் ஹைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும். குருவுக்கும் அதனுடைய அண்டத்தில் கிரகத்தில் ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம ஜோதிடத்தில் வரும்போது குரு பெயர்ச்சி பலன் தருமா, குரு பெயர்ச்சி பயன் தருமா இருக்கு. ஆனால் குரு பெயர்ச்சி பயன்படுமா பயன்படாதா? எப்படி பயன்படும்? நல்ல சூழ்நிலையில் இருக்கும்போது அதனுடைய ஆற்றல் நமக்கு கிடைச்சி இந்த பிரபஞ்சத்தோடு நாம் இணைஞ்சு வெற்றிகரமாக அந்த செயலை செய்து முடிக்கிறோம். அந்த ஆற்றல் எனர்ஜி லெவல் கிடைக்கலன்னா நம்ம மற்றவங்களோட போத்தி போட்டு தோற்று போயிடுறோம். ஸோ ஒரு மனிதனுடைய ஆற்றலுக்கு தேவை ஹைட்ரஜன்.
அப்போ ஹைட்ரஜன் ஒரு நீரில் ஹைட்ரஜன் நல்லா இருந்ததுன்னா நம்ம குடிக்கிற ஆகாரத்தில் உணவில் ஹைட்ரஜன் வேல்யூ இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்க்குறதில்ல. எந்தெந்த உணவுகளில் இந்த ஹைட்ரஜன் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்குறதே இல்லை. வந்ததை ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ போகிறோம், ஏதோ வாழ்கிறோம். ஆனால் வெள்ளைக்காரெல்லாம் அவன் ஒரு மெனு தயார் பண்ணி வச்சுருப்பான். இன்னன்னைக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இது தான் சாப்பிட்ணும், இத்தனை கலோரி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவனுடைய ஃப்ரிட்ஜில் உணவு அடுக்கி வைக்கிறதுல அந்த லிஸ்ட் இருக்கும். நமக்கு அந்த பயன்பாடே தெரியாது. ஏன் நமக்கு தெரியாதுன்னா, நாம் குடித்ததெல்லாம் ஒரு காலத்தில் ஆகாரமாக குடித்தோம், அன்னமே சாப்பிடல. நம்ம அப்பெல்லாம் நெல்லஞ்சோரை பார்த்து எவ்வளோ நாளாக இருக்கும். நம்ம காலகட்டத்தில், என் காலகட்டத்தில் அரிசி சாப்பாடுங்கிறதுலாம் விசேஷ காலங்களில் மட்டும்தான். அப்போ அந்த மாதிரி உணவுகளில் என்ன அன்னமாக இல்லை, ஆகாரமாக இருந்தது. இப்போ ஜீரண உறுப்புக்கு இன்சுலின் அதிகமாக தேவையில்லை. ஆகாரமாக நீங்கள் சாப்பிடும்போது இன்சுலின் அதிகமாக தேவையில்லை. ஆனால் அன்னமாக சாப்பிடும்போது உங்களுக்கு இன்சுலின் அதிகமாக தேவை, உமிழ்நீர் அதிகமாக தேவை. அப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக ஒரு சேர்மமாக ஆகும்போது அந்த சேர்மத்தை உடைப்பதற்கு ஹைட்ரஜனுடைய பவர் தேவை. அந்த பவர் கம்மியாக போகிறதுனால தான் அது என்ன பண்ணுது, அப்படியே சர்க்கரையாக மாறி நிற்குது. அப்போ ஒரு உடம்புல ஹைட்ரஜனுடைய வேல்யூ நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு குடலில் பிரச்சனை இருக்காது. குடலில் பிரச்சனை இல்லைன்னா ரத்தத்தில் பிரச்சனை இருக்காது. ரத்தத்தில் பிரச்சனை இருக்காதுன்னா கிட்னியில் பிரச்சனை இருக்காது. அப்போ கிட்னியில் பிரச்சனை இல்லைன்னா லங்ஸில் பிரச்சனை வராது. அப்போ மற்ற உறுப்புகள், ராஜ உறுப்புகள் எல்லாம், கணையம், கல்லீரல், மண்ணீரல்லாம் சுத்தமாக இருக்கும். இப்போ இப்படி உடல் உறுப்புகளை நமக்கு என்ன உடம்புக்குள்ளே என்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிலாம் நம்ம பார்க்குறதில்ல. என்ன வேணாலும் சாப்பிட்டா ஜீரணம் ஆகலாம், ஒரு சோடா குடித்தா சரியாக போயிடும், கொஞ்சோண்டு ரசம் சாப்பிட்டா சரியாக போயிடும்னு நினைக்கிறோமே தவிர, நம்மளுடைய பாடி மெக்கானிசத்தை நாம் உணராமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஒரு சேவை ஒரு நேரத்தில் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உடல் உபாதை மற்ற இதில் பிரச்சனைகள் வரும்போது நம்மளுடைய வேலை தவிர்க்கப்படுகிறது, நம்மளுடைய வருமானம் பாதிக்கப்படுது. அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உள்ள இருக்கிற உறுப்புகளும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் ஆரோக்கியமாக இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ ஒரு ராசியில் குரு வரும் காலம் அது நல்ல எனர்ஜியோடு இருந்ததுன்னா அந்த செயல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, இல்லைன்னா நடக்கிறதில்ல. நம்ம குடிக்கிறோமில்ல தண்ணி, அது நம்மளுக்கு ஏற்ற தண்ணியான்னு எப்பயாச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இல்லை. முன்ன காலத்தில் அது இயற்கையாக இருந்தது சரி. ஆற்று தண்ணியாக இருந்தாலும் கிணத்து தண்ணியாக இருந்தாலும் நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அது நண்பகத்தன்மையாக இருந்தது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ வரக்கூடிய தண்ணி, நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணிலாம் நமக்கு ஏற்ற தண்ணியா, ஆற்றலோடு இருக்கிற தண்ணியா அப்படின்லாம் நம்ம எப்பயாச்சும் பார்த்துருக்கோமா? பார்த்ததே கிடையாது. இப்போ நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம உடலுக்கும் நீரினுடைய ஆதாரம் ரொம்ப முக்கியம். பின்வரும் காலில் பார்த்திங்கன்னா உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் கண்டிப்பாக இந்த நாட்டில் போர் நிகழும். ஏன்னா மக்கள் தொகை மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு. அப்போ எங்களுடைய நீர் ஆதாரங்கள், வளங்கள் எல்லாம் பயன்பாட்டுக்கு அதிகமாக செலவிட்டு பின்னால் அது கிடைக்காம போயிடும். அப்போ ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே தான் சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே தான் மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது. இங்கே தான் ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்மளை நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நினைச்சதை சாப்பிட்றது. இப்போ இந்த பழக்க வழக்கங்களை தான் அந்த காலத்தில் நமக்கு விரதம் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தான். இந்த விரதத்தை இப்போ யாரையாச்சும் கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல. சரி, அப்படி தான் பார்ப்போம். சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்றாங்களா? அது இல்லை. சரி, சரியான நேரத்தில் சாப்பிடும்போது அதை உணவை பார்த்து தான் சாப்பிட்றாங்களா? இல்லை. ஒன்று டிவியை பார்த்து சாப்பிட்றாங்க, ஒன்று செல்லை பார்த்து சாப்பிட்றாங்க. சரி, அப்படி சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தேவையான இன்சுலின்
அதுக்கு அந்த மூளைக்கு ஆர்டர் கொடுத்து எனக்கு இவ்வளவு இன்சுலின் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டரை மூளை கொடுக்காது. மூளை ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, வாய் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு, ரெண்டுக்குமான தொடர்பு கண்டிப்பாக இருக்காது. அப்போ இளமையான வயசில் இருக்கும்போது அந்த ஆற்றல் சரியான முறையில் பயன்படுத்தாமல் வீணடிக்கப்படுகிறது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உறுப்புகள் நலிவுட அடையும் போது முதல்ல என்ன பண்ணோம்? கண், அப்புறமா உணவு குழாய். ஏன்னா உணவு குழாயெல்லாம் ரொம்ப மென்மையானது. அதில் போய் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் காரசாரமான உணவு, அஜினமோட்டோ இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது முதல்ல குடல் பாதிக்கும். குடலுக்கும் மூளைக்கும் திசு கனெக்ஷன் நேராக இருக்குது. அப்போ மூளை பாதிக்கப்படும் போது எண்ணங்களும் செயல்பாடுகளும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். எண்ணங்களும் செயல்பாடுகளும் சரியான முறையில் இல்லைன்னா நடத்தை மாறி போயிடும். நடத்தை மாறிச்சுன்னா நம்மளுடைய சூழல் மாறி போகும். சூழல் மாறி போனால் நம்மளுடைய வாழ்க்கை பாதை மாறும். நம்மளுடைய வாழ்க்கை பாதை மாறினா நம்மளுடைய வருமானம், உறவுகள் இதையெல்லாம் நம்ம விட்டு போயிருக்கு. அப்போ கொண்ட பாதை, செய்கின்ற செயல், எண்ணுகின்ற எண்ணம் இதையெல்லாம் நல்லா இருக்கும். அப்படின்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு, நாம் எண்ணுகின்ற எண்ணம், நாம் போகின்ற பாதை இதெல்லாம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி புஷ்கரம் வர நேரத்தில் நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஆரோக்கியமாக நம்ம பயன்படுத்திக்கணும். அன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு வேளை உணவை தவிர்த்து விரதம் இருந்து நீங்கள் உணவு உண்டிங்கன்னா கூட உங்களுடைய நச்சுத்தன்மைகளை ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகும். இப்படி அல்லது அன்றைய நாளில் ஒரு வேளை மிதமான உணவு, மறுவேளை மிதமான உணவு அப்படின்னு கொஞ்சம் மிதமான உணவை எடுத்துக்கொண்டு உங்கள் உடலை மெல்ல ரெஸ்ட் எடுக்க விடணும். பழைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் அமாவாசை அன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுப்பது. அதுக்கு பின்னாடி அதை சாப்பிடும்போது அந்த உறுப்புகள் லாவகமாக, அதாவது அது ஒரு சந்தோஷமாக போய் உணவு எடுத்துக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனை சாப்பிட்றோம், 11 மணிக்கு டீ பச்சிங்கிறோம், 12 மணிக்கு பார்த்தா மறுபடியும் ஏதாவது ஒரு உணவு, அப்புறமா 2 மணிக்கு பார்த்தா சாப்பாடு. இப்படி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதனுடைய நிலைப்பாடுகள் ஒரு புரிதல் இல்லாமல் என்னமோ நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கிறான், என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு சங்கடமான சூழலில் தான் அந்த உணவு மண்டலம் வேலை செஞ்சுருக்கு. அப்போ அந்த உணவு மண்டலம் சங்கடமாக இருக்கும்போது என்ன பண்ணோம்னா நமக்கு கொட்டாய் வரும். கொட்டாய் வந்ததுன்னா அசதி வரும். அசதி வந்ததுன்னா தூக்கம் வரும். தூக்கம் வந்ததுன்னா அந்த உறுப்புகள் மிகவும் லேசாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த உறுப்புகளும் சோர்ந்து போகும். அப்போ என்ன பண்ணோம்னா ரத்த மண்டலம் மெதுவாக இயங்க ஆரம்பிக்கும். இப்படி தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மெல்ல 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 அப்படியே குறைஞ்சிட்டு வர்றதுக்கான காரணம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோபப்படுறது. கோபம் குடியை கெடுக்கும் அப்படிம்பாங்க. ஒரு செயலை நல்ல மனநிலையில் இருக்கும்போது தான் உள்வாங்க ஆரம்பிப்பாங்க. நல்ல மனநிலைன்னு வச்சுக்காங்க, அவங்க அதை உள்வாங்கவே முடியாது. எடுப்பிலே சண்டைக்கு வந்துடுவாங்க, என்ன நிதானமற்று போயிடுவாங்க. அப்படி அந்த குரு ஒரு ஜாதகத்தில் கெட்டு போனாலும் ஒரு விஷயத்தை அவங்களால உணர்ந்து புரிந்து செயல்பட முடியாது. அப்போ இந்த மனநிலையில் இருக்கிறவங்களாம் இந்த புஷ்கர நவாம்சை பயன்படுத்தி, அது சந்திரன், சூரியன், குரு, சனி போன்ற கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் வரும் காலம் அவங்க விரதமோ அல்லது நோன்போ அல்லது உணவு முறையிலையோ அல்லது புண்ணிய நதியிலையோ நீராடி தங்களுடைய கர்மாவை கழிச்சுக்கலாம் என்று சொல்லி இந்த மாத கருத்தரங்கிற்கு வந்த உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி, அடுத்த மாத கருத்தரங்கம் இதே இடத்தில் ஆங்கில மாதம் முதல் சனிக்கிழமை நடைபெறும் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32.
வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். புஷ்கரம் பற்றிய ஆய்வு என்கிற தலைப்பில் மிக சிறப்பான கருத்துரை வழங்கிய அண்ணன் திரு வேலு சிவா அவர்களுக்கு மாணிக்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.